வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தில் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்ற அறிவிப்பும் வருது. அவை என்னென்ன அப்படின்ற அப்டேட்டை ஷார்ட்டாக 4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உங்களால் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்தில் வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரோட விலை மே 1ஆம் தேதி 1013 ரூபா அதிகரிக்கப்பட்டு 3259.50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இதே போலவே வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலையில் மே 1ஆம் தேதி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஒரு சில இடங்களில் அதிகரிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் மே 7ஆம் தேதி நிகழ்ந்தது. இப்போ சிலிண்டரோட விலை 955 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதல் மாற்றமாக ஒரு வீட்டிற்கு ஒரு கனெக்ஷன் அப்படின்ற திட்டத்தை அரசு தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரே வீட்டில் சிலிண்டர் மற்றும் பிஎன்ஜி இணைப்பு குழாய் வழி கேஸ் யார் ரெண்டையும் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விதிகளின்படி வீட்டில் ஏற்கனவே குழாய் மூலம் கேஸ் இணைப்பு இருந்தால் நீங்கள் இனி கேஸ் சிலிண்டரை வைத்திருக்க முடியாது. இது விதிமுறைக்கு எதிரானது என்று தெரிவிச்சிருக்காங்க. பிஎன்ஜி கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க தானா முன் வந்து சிலிண்டர்கள் இணைப்பை திரும்ப ஒப்படைக்க வேணும் அப்படின்னும், அப்படி ஒப்படைக்காதவர்களுக்கு இனி புதிய சிலிண்டர்கள் வழங்கப்படாதுன்னும், பழைய சிலிண்டரையும் இனி நிரப்ப முடியாது. இன்கேஸ் இது நீங்க பண்ணாம போறக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் சேவையும் ரத்தாகிடும் அப்படின்னும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது வருகின்ற ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நாடு முழுவதுமே அமல்படுத்தவும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதற்கு முன்னாடியே இந்த சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க போயிட்டு உங்களோட சிலிண்டர் இணைப்பை ரத்து செஞ்சுக்கோங்க. இரண்டாவது அறிவிப்பா புதிய விதிகளின்படி நகரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா அடுத்து 25 நாட்கள் வரை அடுத்த சிலிண்டரை புக் செய்ய முடியாது. கிராமத்தில் 45 நாட்கள் வரையும் அடுத்த சிலிண்டரை புக் செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரியும். இந்த நிலையில் சிலிண்டர் உங்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ ஓடிபி மூலமாக தான் கிட்டத்தட்ட 90% அனைத்து இடத்துலையுமே நாங்கள் சிலிண்டரை டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற முக்கிய அறிவிப்பையும், சிலிண்டர் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா தங்களோட பயோமெட்ரிக் இகேஒய்சி முறையை அனைத்து கேஸ் வாடிக்கையாளர்களுமே முடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கைரேகை அல்லது முகத்தை அடையாளப்படுத்தி நம்பரை இணைக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் உங்கள் கேஸ் சிலிண்டர் புக்கிங் நிறுத்தப்படலாம். அனைத்துமே இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள விதிமுறைகள் அனைத்துமே நாடு முழுவதும் நடைமுறைக்கு வர இருக்கு. முடிஞ்சளவு அதற்கு முன்னாடியே கேஒய்சியை முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. மூன்றாவதா அன்னபூரணா திட்டத்தின் கீழே தமிழக அரசா பதவியேற்கக்கூடிய டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறோன்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஸோ இது அவர் பதவியேற்ற பின்னாடி இதற்கான அறிவிப்புகள் அனைத்தையும் அறிவிப்பார் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலும் இப்போ கிடைச்சிருக்கு. கையெழுத்திடுவார் அப்படின்றதும் கிடைச்சிருக்கு. ஸோ இதற்கான தகுதிகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனுக்குடனே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.